காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இப்படி ஒரு பக்கம் அப்துல் ரஹீம் மலைக்கள்ளனை நிரூபிக்கிறேன்னு போலீஸ்க்கு வாக்கு கொடுக்க, மறுபக்கம் மலைக்கள்ளனோட அப்பாவோட உடல்நிலைமை ரொம்பவே மோசமாகிடுது. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் பூங்கோதையை மலைக்கள்ளனால பார்க்க முடியாம போக, ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கிற அப்பாவை விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலையும் இருக்க, சின்னிக்கிட்ட ஊருக்குள்ள போய் பூங்கோதையை சந்திச்சுட்டு வர அனுப்பி வைக்கிறார் மலைக்கள்ளன். சரின்னு சொல்லி சின்னி, அள்ளி, வள்ளி அப்புறம் கொஞ்சம் ஆட்களோட ஊருக்கு போறாங்க. அதே சமயம் சொக்கேசர் வீட்டுக்கு வர்றார் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். ஆனா வீட்டுல காமாட்சி அம்மாளும் பூங்கோதையும் மட்டும்தான் இருக்காங்க. அரியபுரம் போன தன்னோட தம்பி இன்னமும் திரும்பி வரலையேன்னு கவலையில இருக்கிற காமாட்சி அம்மாள் கிட்ட விவரம் கேட்கிறார் இன்ஸ்பெக்டர். 3 நாளைக்கு முன்னாடி தம்பி அரியபுரம் போச்சு, மறுநாளே வரேன்னு சொன்னிச்சு, இன்னமும் வரலைன்னு தன்னோட கவலைக்கான காரணத்தை சொல்றாங்க காமாட்சி அம்மாள். அரியபுரத்துக்கா என்ன வேலையா போனார்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, வேலை ஒன்றும் இல்லைங்க, இந்த குட்டிப்பட்டி ஜமீன்தார் தர வேண்டிய பாக்கிய பைசல் பண்றேன்னு சொன்னாராம், அதுக்காக போயிருக்காருன்னு விவரம் சொல்றாங்க காமாட்சி அம்மாள். ஓ, குட்டிப்பட்டி ஜமீன்தார் கிட்டையான இன்ஸ்பெக்டர் யோசிக்க, உடனே பூங்கோதை, என்ன சார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு பதட்டத்தோட கேட்குறாங்க. ஆமாம்மா, சொக்கேசர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அவர் யாத்திரை போயிருக்காராம், கூடிய சீக்கிரம் வந்துடுறேன்னு கடிதம் எழுதியிருக்காருன்னு சொல்லி தங்கிட்ட இருந்த லெட்டரை காமாட்சி அம்மாள் கிட்ட கொடுக்க, அதை வாங்கி பூங்கோதை கிட்ட கொடுத்துட்டு, இது அப்பா தான் எழுதியிருக்காங்களான்னு பாருன்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இது அப்பாவோட கையெழுத்து மாதிரி தான் இருக்குன்னு பூங்கோதை சொன்னாலும் அதில் எழுதியிருந்ததை காமாட்சி அம்மாளால் நம்ப முடியலை. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி செய்கிறவன் இல்லையே என்னோட தம்பின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஐயா இதில் ஏதோ சூது இருக்கு, கடைசியில் நான் பயந்த மாதிரியே ஏதோ ஆயிடுச்சுன்னு காமாட்சி அம்மா பதட்டப்படுறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், பயம் ஒன்றும் இல்லைம்மா, அவரே லெட்டர் எழுதி இருக்கும் போது நம்ம நம்பாமல் இருக்க முடியுமா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறார். கிளம்பும்போது பூங்கோதையை வர சொல்லிட்டு காமாட்சி அம்மாளுக்கு கேட்காத மாதிரி, இந்த கடிதத்தை நானும் நம்பலை, எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்ல, அதுக்கு பூங்கோதை, ஆமாம் சார் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்னு தன்னோட சந்தேகத்தை சொல்கிறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், பயப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம், அவங்க கலங்கிடுவாங்கன்னு பூங்கோதைக்கு தைரியம் சொல்லிட்டு கிளம்புறார் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைய, குட்டிப்பட்டி ஜமீன்தாரோட தோட்டத்தில் கிடந்ததா சொல்லி ஒரு ஃபைலை நீட்டுறார் கருப்பையா. இது சொக்கேசரோட தான் இருக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறார் கருப்பையா. அது உனக்கு எப்படி தெரியும்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, வீரராஜன் அங்கிருந்து வந்ததா தான் இன்ஃபர்மேஷன்னு கருப்பையா சொல்றார். அதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு சொக்கேசரோட இந்த லெட்டருக்கு பின்னாடி குட்டிப்பட்டி ஜமீன்தாரும் வீரராஜனும் தான் காரணமா இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் ரொம்பவே வலுக்குது. அந்த ஃபைலை பூங்கோதை கிட்ட இன்ஸ்பெக்டர் காட்ட, பூங்கோதை அது தன்னோட அப்பாவோட ஃபைல்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்படி வெறும் ஃபைல் மட்டும் கிடைச்சதை பார்த்த பூங்கோதைக்கு கவலையும் பயமும் அதிகமாயிடுது. இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் எங்க அப்பா எங்க இருக்கார், ஏதாவது ஆபத்துல சிக்கிட்டாரா, தயவு செஞ்சு சொல்லுங்க சார்னு கவலையும் பதட்டவுமா கேட்குறாங்க பூங்கோதை. அதுக்கு இன்ஸ்பெக்டர், பயப்படாதம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது, ஆனால் இதில் ஏதோ மோசடி நடந்து இருக்கிறதா தான் எனக்கு தெரியுது, நான் எப்படியும் கண்டுபிடிச்சு பொழுது விடியறதுக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி அனுப்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இன்ஸ்பெக்டர். அப்போ சொக்கேசரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு நரிக்குறவ கும்பல் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுது. அந்த நரிக்குறவ கும்பல் வேற யாரும் இல்லை, சின்னி, அள்ளி, வள்ளி, மலைக்கள்ளனோட ஆட்கள் தான். வெளியே சவுண்டு கேட்டு பூங்கோதை ஜன்னலை திறந்து பார்த்தா ஆடுறது யாருன்னு பூங்கோதைக்கு தெரிஞ்சிடுது. சின்னிக்கு உள்ள வர சொல்லி ஜாட காட்ட, யாரும் பார்க்காத சமயத்துல வீட்டு காம்பவுண்டுக்குள்ள போயிடுறாங்க சின்னி. அவங்க கிட்ட தன்னோட அப்பா காணாம போன விஷயத்த சொல்லி மலைக்கள்ளன் கிட்ட சொல்லி தன்னோட அப்பாவை காப்பாற்ற சொல்றாங்க பூங்கோதை. சின்னியும் இந்த விஷயத்த மலைக்கள்ளன் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வெளியே போயிடுறாங்க. சொக்கேசரை மலைக்கள்ளன் காப்பாத்திடுவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.